ஆரோக்கியம்ங்கிறது நீங்க ஏன் இதை நம்ம ரொம்ப மெனக்கடணும், ஏன் இந்த ஆரோக்கியத்தில் நம்ம மெனக்கடணும் அப்படின்னா, நீங்க போன வருஷம் நீங்க வந்து ஒரு நிகழ்வை பார்த்திருக்கலாம். சச்சின் தெண்டுல்கர், வினோத் காம்பளி 2 பேரும் ஒரு வயதை ஒத்தவர்கள், 2 பேரும் நிறைய சாதிச்சவர்கள் இல்லைங்களா. அன்று ஒரு 16 வயது 17 வயதுகளில் அத்தனை செஞ்சுரிஸ் ஸ்கூல் டேஸ்ல போட்டவங்க. அதற்கு பிறகு எத்தனையோ சாதனைகள் 2 பேருக்குமா இருந்துச்சுங்க. 2 பேரும் புகழினுடைய உச்சத்தை தொட்டார்கள். சச்சின் தெண்டுல்கர் அப்படியே போறாரு, காம்பளியும் ரொம்ப ஒரு புகழோட உச்சத்துக்கு போறாங்க. போன வருஷம் அவங்களோட குருநாதர் ரமாகாந்த் ஆச்ரேகர் அப்படிங்கிற ஒரு குருநாதர், இப்போ அவர் இறந்துட்டார். அவர் 2 பேரையும் பயிற்றுவித்த ஒரு குருநாதர். அவருக்கான ஒரு நினைவிடம் கட்டி அது திறப்பு விழாவிற்கு 2 பேரும் அழைக்கப்படுகிறார்கள். அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே, சச்சின் தெண்டுல்கரும் அழைக்கப்படுகிறார், காம்பளி அவர்களும் அழைக்கப்படுகிறார். 2 பேருமே மேடையில் இருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, சச்சின் தெண்டுல்கர் ரொம்ப இளமையா ரொம்ப மிடுக்கா நடந்து போய் அந்த ஸ்டேஜ்ல உட்காராரு. வினோத் காம்பளி சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, எந்திரிக்க கூட அவரால் முடியல. அவர் உடல் திறன் வந்து ரொம்ப வலுவிழந்து ரொம்ப மோசமான ஒரு காரணம். 2 பேரும் 51 52 வயது தான் இன்னைக்கு இருக்கும். என்ன காரணம் என்றால், சச்சின் தெண்டுல்கர் வாழ்ந்தது ஒரு ஒழுக்கமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அதனுடைய ரிசல்ட் நீங்க அவர்கிட்ட பார்க்க முடியுது. காம்பளி புகழோட உச்சத்திற்கு போன பிறகு கொஞ்சம் ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் பிறண்டார், கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிக்க மறந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்லதொரு லைஃப் ஸ்டைல இருந்து அப்படியே வித்ரா ஆனாரு. இன்னைக்கு அதனுடைய ரிசல்ட் அவர் பார்க்கிறார், அவருக்கு கிடைச்சிருக்கு. 51 52 வயதுகளில் அவர் இன்னைக்கு வந்து தூக்கி விட ஆளோட சேர்ல உட்கார்ந்துருக்காரு. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும். 2 பேரும் நம் கண் முன்னே இருக்கிற உதாரணங்கள். அப்ப எப்படி ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும்னு நீங்க பாத்துக்கோங்க.